நீங்கள் விழுந்துருந்தீங்கன்னா அப்படியே கீழே போய் விழுந்துருந்துருப்பீங்க பக்குன்னு. சூசைடை விட அந்த இடத்துக்கு போனாலே இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டாங்க. இப்போ அந்த பிளேஸ் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இடமே இவ்வளோ அமைதியாக இருக்குது, மயான அமைதியாக இருக்குது. மை காட், கல்ல வரைக்கும் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி அந்த ஜாயிண்ட்டுகளை உடச்சிட்டாங்களோ? ஆமாம், இந்த உடஞ்சிருக்கு. ஸோ அந்த கல்லோட பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கதவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதவங்களோட ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கதவங்கல் சொக்கா அது பேர். ஆ ஆ உங்களுக்கு எப்படி இந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த கல் தெரியுது? சின்ன பையனில் வந்திருக்கீங்களா? ஆ எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கோ? அந்த கல் நினைக்கிறதா நிற்கிது பாருங்க. அதுவா இருக்குமா? ரெண்டு கல் ஒட்டு பக்கம் பக்கமாக இருக்கும். அங்கே ஒன்று நிற்கிது, இறங்கி பாருங்க. இதில் இது அப்படியா? இது சைடில் ரெண்டு கல் பக்கம் பக்கமாக இருக்கும். நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இதுவா? ஏன்னா யாரும் வந்துடுறாங்க. அந்த சைடில் தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு கல் இருக்கு. இடமே இவ்வளோ அமைதியாக இருக்குது, மயான அமைதியாக இருக்குது. புதற்குழிலாம் இருக்கா இங்கே? இந்த கல் இதானே? இந்த சைடா? எது இந்த கல்லா? இந்த இதுதான் கதவங்கல்லா? இல்லை, கதவங்கள் ரொம்ப பெருசாக இருக்கலாம். பார்த்து நம்ம முன்னாடி பொறுமையாக போங்க. அந்த கல் தான் காடே பயங்கரமாக இருக்கு. ஓ மை காட், கல்லா வரைக்கும் எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக பெரிய பள்ளத்தாக்கு. இதுக்குள்ளே போனோன்னா கீழே விழுந்துருவோம் நம்ம. அதுவும் அந்த சைடில் கைஸ். ஆக்சுவலாக இப்போ நான் நின்றுட்டு இடம் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்த வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த கல் தானா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கதவங்கல் அப்படின்ற ஒரு கல் இருக்காமா. அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணியிருந்துருக்காங்க. சூசைடை விட அந்த இடத்துக்கு போனாலே இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டாங்க. இப்போ அந்த பிளேஸ் தான் இருக்கும். இந்த கல் தானா?
இது ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இருக்கும் அது. ஆ எப்படி? ஆ இந்த இல்லை இல்லை இது பண்ணுங்க. இது இந்த கல் என்ன கல்? இது கதவங்கல். எதுக்காக இந்த கதவங்கல் வச்சுருக்காங்க? எப்படி வச்சாலும் தெரியல, அந்த காலத்தில் வச்சுக்கிறாங்க. இது எது கதவு மாதிரி இருக்கா? நாம் நீட்டு பண்ணிக்கலாம். நீட்டமாக இருக்கும். சைடில் வந்து ஃபுல்லாகவே கல் இருக்கு. ஆனால் அது முழுவி சைடில் இருக்குன்னு கேள்விப்பட்டேனே, அது இல்லையா? இங்கே மட்டும்தானா? கதவங்கள்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியல. அந்த காலத்தில் இப்போ பழமொழியில் போட்டு கதவங்கள் ஒரு கல் மட்டும் இருந்தது. ஜாயிண்ட்கள் உடஞ்சிருச்சு. அந்த ஜாயிண்ட்களை உடச்சிட்டாங்களோ? ஆமாம், அந்த உடஞ்சிருக்கு. அந்த சைட்லேருந்து பெருசாக ஏதோ உடச்சிருக்காங்க. 2 கல் இருந்ததா? இப்போ இந்த இடத்துல இருந்தால் வந்து சூசைட் பண்ணியிருந்துருக்காங்களோ? அந்த சைடு இதில் இருந்தா? ஆமாம், அங்கே ஏதோ சிலுவை மாதிரி இருக்கு, 3 சிலுவை. இல்லை, அங்கே ஏதோ சிலுவை மாதிரி வச்சுருக்காங்களே அந்த பாயிண்ட். அங்கே போனாவா? ஓ, நான் நிற்கிறது பள்ளத்தாக்கில் தான் நின்றுட்டுருக்கேன். இது வந்து கீழே சேலமா தருமபுரி அந்த சைடு வருது? ஏற்காடு குண்டூர். ஏற்காடு குண்டூரா அது? அந்த சைடில் ஏதோ பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இதை தான் கன்ஃபார்மாக சொன்னாங்களா? இங்கே முன்னாடியே இருக்குன்னு நானா? சரி வாங்க, எடுத்துட்டேன். பார்த்துட்டேன். பார்த்து எந்திரிங்க. விழுந்துருந்தீங்கன்னா அப்படியே கீழே போய் விழுந்துருந்துருப்பீங்க. பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. செருப்பு போடுற மாதிரி. நல்ல வேலை அந்த முள்ளில் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே கீழே உருண்டு போயிருந்தீங்க. என்ன இருங்க, அதுதான் உண்மையான கல். என்னது? ஒரு கல் தான் நிற்குது. இந்த கல் தான் இதோட இது. கீழே விழுந்திருக்கு. இந்த சைடில் விழுந்திருக்கு. இதோட பாதி கல் கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த கல்லோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கதவங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நடந்த ஸ்டோரியை நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஸ்டாண்டு கொண்டாடல, அதுக்கு இதே ஸ்டாண்டாக வச்சு வீடியோ எடுத்துறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கதவங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதவங்களோட ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 300-400 வருஷத்துக்கு முன்னாடி மலைவாசி மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன அங்கே நடக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜு, ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு தம்பதியருக்கு வந்து கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜுவல்ஸ் போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு, அதாவது பெண் வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்களாம். ஸோ இந்த அதாவது ஹில்ஸில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கிலோ கணக்கில் ரொம்ப அதிகமாக வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணி தருவாங்களாம்மா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டைமில் இருந்திருக்கு. அப்போ எதர்ச்சியாக அவங்க இந்த சைட்லேருந்து இப்படி கிராஸ் ஆகி போகும்போது மழை இடி பயங்கரமாக பெஞ்சிருக்கு. இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இடி மழைலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். மழையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் அவங்க நின்றுருக்காங்க. மேபி இப்போ அந்த இதெல்லாம் மூடி இருக்கும். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கீழே உட்காந்த டைமில் இடி அடித்தோன்னே அந்த கல் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இந்த கல்லோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கதவங்கல்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கல்லுக்குள்ளே மாட்டின பொண்ணோட பேர் தான் சொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொக்குன்றது வந்து அந்த பொண்ணோட பேர். ஸோ அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து அந்த கல்லுக்குள்ளே இந்த கல்லுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்களா. அதாவது முக்கோண ஷேப்பில் இருக்குமா அந்த கல்லுக்குள்ளே வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்டு மேபி இந்த பிளேஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேஸாக இருக்குமான்றது எனக்கு தெரில. ஆனால் நான் கேட்டதுக்கு இந்த பகுதின்னு தான் சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க மாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து அந்த பொண்ணு கத்தி உள்ளே வந்து இதுக்குள்ளேயே வந்து உட்காந்து இறந்துட்டாங்க. அந்த மாப்பிள்ளையும் அதோட போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சொக்கு. சரிங்களா? லேட்டராக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பல பேர்த்தோட வீட்டில் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் முன்னாடி நின்று அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்களா. அந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம், உன்னோட நகை போட்டிருந்தது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னனால அந்த டைம் வந்து அந்த நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நகை ஒரு சர்டன் பீரியடில் ஏதோ ஒரு அம்மா வந்து அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொக்கோட அப்பியரன்ஸ் வந்து டோட்டலி ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது இந்த லேடியோட அப்பியரன்ஸ் வந்து டோட்டலி ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த இடத்த எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அந்த பொண்ணு சாகும்போது சொக்குன்னு தானே கூப்பிட்டுருந்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கதவங்கள் சொக்குன்னு அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா ஓயின்ற ரிஃப்ளெக்ட் வந்து ரிப்ளை வந்து அவங்க தருவாங்க. ஓயின்றதான் ஆக்சுவலாக அந்த சைடு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடில் தான் அது நடந்திருக்கு. இந்த இடமா இல்லை வேறு இடமான்னு தெரியல. ஸோ இந்த பகுதி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்காட்டில் ரொம்ப டீப்பான ஃபாஸ்ட்டுங்க. அந்த இடம் குண்டூர் ரோடு. ஆக்சுவலாக இது வந்து ஏற்காட்டில் குண்டூர் ரோடுன்ற ஒரு பகுதியில் வந்து சொக்குன்ற கல் இருக்குது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரும் இங்கே வர வேணாம், நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இடம் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இவர் விழுந்ததும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். பாய். ஆக்சுவலாக வழி கிடையாது, இங்கே இப்படி தான் பூந்து வரணும். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அது பயங்கரமான ஒரு ரொம்ப சேடான ஸ்டோரி. ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பாருங்கள். கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போயிருக்காங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லில் மாட்டி அவங்க இறந்துட்டாங்க. அந்த கல்லுக்குள்ளே மாட்டி குணா கொகையை விட அதையும் தாண்டி ரொம்ப பயங்கரமானது. ஆக்சுவலாக அதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு வந்தோம்.